பேங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈவேரா சிலையை உடைப்பேன் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்ததாகவும் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திமுக எம்பி கனிமொழியை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்ததாகவும் ஈரோடு நகர காவல்துறை மற்றும் கருங்கல்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் விசாரித்தார். விசாரணையின் போது ஈவேரா சிலையை தான் உடைப்பேன் என்று பேசியதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும், திமுக எம்பி கனிமொழி குறித்த கருத்து அரசியல் ரீதியானது என்றும் ஹெச் ராஜா தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த விவகாரம் குறித்து கனிமொழி புகார் அளிக்காத நிலையில் 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டிருந்தது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயவேல், இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2 பதிவுகளும் ஹெச் ராஜாவின் சமூக வலைதள பக்கத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானித்து ஹெச் ராஜா குற்றவாளி என இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என உத்தரவிட்டார். இந்த 2 வழக்குகளிலும் ஹெச் ராஜாவுக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.